பிரம்மஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பேரா குனோங்கிரப்பாட்டில் எழுந்தருள் புரியும் பிரம்மஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலயம் எனும் பிரம்மஸ்ரீ குண்டலினி சித்தர்சாமி சமாதி கொண்ட ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் சிறப்புடன் நடைபெற்றது. மலைக்குகையில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். சித்தர்களின் அருளாசி பெற்ற குகையில் இதுவும் ஒன்றாக போற்றப்படுகிறது. அதன் அம்சமாக குகையில் சுயம்புலிங்கமாகவும் சுனைநீர் கங்கை போல் அமைந்துள்ளன. பிரம்மஸ்ரீ குண்டலினி சித்தர்சாமி அவர்கள் மாபெரும் தவம் செய்து மகா ஞானியாய் வாழ்ந்த இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகத்தை காண பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டதாக ஆலய தலைவர் நாகசகாயம் கூறினார். பிரம்மஸ்ரீ குண்டலினி சித்தர் சாமி பேரா தாப்பா ஜெகநாதர் ஆலயத்தின் ஆரம்ப நிலை சீடரும் மற்றும் குருக்களான சின்னசாமி ஐயாவின் மூத்த மகனாவார். சிறு வயது முதல் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு பல மலைகளில் தவம் செய்து வாழ்ந்து வந்தவர். அவர் தனது வாழ்நாளில் பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் பாடல்களை ஆய்வு செய்து அதன் ரகசியங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எளிமையான முறையில் அதை அனைவருக்கும் தன் காலம் முழுவதும் கற்றுக் கொடுத்தவர். அதன் வழியே பிரம்மஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலயம் உருவாக்கப்பட்டு கடந்த 2016ஆம் ஆண்டு தை மாத மூல நட்சத்திரத்தில் பிரம்மஸ்ரீ குண்டலினி சித்தர்சாமி அவர்கள் சமாதி கொண்டார். யோகமும் ஞானமும் உலகெங்கும் நிலைக்க இந்த அற்புதம் நிறைந்த மலையில் சித்தர்கள் வழியில் இம்மலை குகைக்கு பிரம்மஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலயம் என பெயர் சூட்டி 18 சித்தர்கள் வழியில் தர்மபணி துவங்கப்பட்டுள்ளதாக ஆலய ஸ்தாபகர் முனைவர் ஞான கணபதி விஜயகுமார் கூறினார். இன்று பிரம்மஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலயம் குருபிரானின் சீடரான பிரம்ம ஞான சித்தர்சாமி அவர்களால் வழிநடத்தப்படுகிறது. உலகிலேயே முதன்முறையாக திரிபுர சுந்தரி மற்றும் பாலாம்பிகையோடு கூடிய 18 சித்தர்கள் திருச்சபை பாலஸ்தாபன திருப்பணி நிறைவுற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற சித்தமாகியுள்ளது. இந்த ஆலயத்தில் இலவசமாக சித்தர்களின் வாழ்வியல் கல்வியை போதனை செய்யப்படுவதாகவும் பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். புண்ணிய பூமியான மலேசிய திருநாட்டில் பல பக்தர்கள் ஒன்றுகூடி நடத்திய மாபெரும் பிரம்மஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தில் பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய பேர் நாகசகாயன், பிரம்மஸ்ரீ சிவயோக ஆலயத்தின் தலைவர். இன்று நமது ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு சித்தர்களின் அருளாசியை பெற்று இப்பொழுது எல்லா விதமான பூஜைகளும் நடைபெற்று இருக்கிறது. எல்லோருக்கும் சித்தர்களுடைய ஆசி கிடைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வாழ எல்லோரும் வேண்டிக் கொள்கிறோம். நம்ம கும்பாபிஷேகத்துக்காக நன்கொடை கொடுத்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எல்லா வகையிலும் நம்மளுக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறேன். பத்திரிகை ஆசிரியருக்கும் வணக்கம். அடியேன் முனைவர் ரத்ன கணபதி, இந்த ஆலயத்துடைய ஸ்தாபகர். இது குருபிரான் பிரம்மஸ்ரீ குண்டலினி சித்தர் சுவாமி அவர்களுடைய ஸ்தாபன பீடம். அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு அவங்களால் இன்னைக்கு அடியேன் வழி நடத்துகிற அடியேன் அவங்களுடைய சீடர். இந்த ஆலயமாகப்பட்டது முழுக்க முழுக்க இறையருளால் எல்லா மக்களுக்கும் இலவசமாக சித்தர்களுடைய கல்வியை இங்கே போதனை செய்கின்றோம். அதுவும் போக இன்னைக்கு மகா கும்பாபிஷேகமாகப்பட்டது சுவாமிக்கு நடைபெற்று நல்லபடியாக முடிந்தது. எல்லோ பக்த அன்பர்களுடைய கூடுதலான நமக்கு கிடைக்கப்பெற்ற அருளால் சித்தர்கள் வழிகாட்டுதலால் இன்னைக்கு இந்த நிகழ்வை நிறைவாக செய்துள்ளோம். மென்மேலும் சித்தர்களுடைய அருளை பெற வேண்டுவோர்கள் இந்த ஆலயத்திற்கு அவங்களுடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்ள கல்வியாகப்பட்டதை மேன்மை கொள்ளலாம். இந்த ஆலயம் முழுக்க முழுக்க சித்தர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு சித்தர்களுடைய அருளால் பிரம்மஸ்ரீ குண்டலினி சித்தர் சுவாமி அவர்களுடைய வழிகாட்டுதலால் நடைபெறுகின்றது. முழுக்க முழுக்க சித்த கல்வியை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு புண்ணிய காரியத்தில் இங்கே பல்வேறு அன்பர்கள் கூடி 60 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆலய குழு சுவாமிகளுடைய சீடர்களாக நின்று இதை வழி நடத்துகின்றார்கள். நன்றி, வணக்கம்.